ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பெயிண்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பெயிண்டிங் பண்ணுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் இது மாதிரி நீங்கள் A4 ஷீட் கூட எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நான் வந்துட்டு ஸ்கெட்ச் புக் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இது மாதிரி 4 சைடும் வந்துட்டு நம்ம டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த சென்டரில் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு பேக் சைடு ஃபுல்லாக வந்துட்டு க்ரையன்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் எல்லோ கலர் எடுத்து சென்டரில் வந்துட்டு நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்துட்டு இது மாதிரி க்ரையன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே ஆரஞ்சு கலர் வந்துட்டு மேலேயும் அந்த எல்லோ கலருக்கு கீழேயும் இது மாதிரி ரெண்டும் வந்துட்டு 2 சைடும் இது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெட் கலர் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்துட்டு பிங்க் கலர் மேலே கேப் இருக்கு இல்லையா, அங்கே ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு பண்ணிடலாம். கொஞ்சம் டார்க்காக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு இது மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா வந்துட்டு பிளைடு இருக்கு இல்லையா, அதை வச்சு வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் பேப்பர் இல்லை நம்ம விரலை வச்சு கூட பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பெயிண்ட் யூஸ் பண்ணுறத விட நம்ம வந்துட்டு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கும். இது மாதிரி பண்ணி பார்த்தோன்னா ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கு. பெயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும், நமக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பெயிண்டிங் பண்ணது கிடையாது, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு பெயிண்டிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ தான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். அதனால் எப்படி வரும்னு எனக்கே தெரியாது. சும்மா நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சும்மா இது மாதிரி பிங்க் கலரில் அந்த ஆரஞ்சு ரெட்டு அது மேலே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு பண்ணிவிட்டு நான் தேய்க்கிறேன் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு எல்லா கலரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்துட்டு எல்லோ தவிர்த்து மற்ற எல்லா கலரும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணுற மாதிரி தேய்ச்சிக்கலாம். எனக்கு அவ்வளோக்கா மிக்ஸ் ஆகலை. உங்களுக்கு மிக்ஸ் ஆச்சுன்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ட்ராயிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பென்சிலும் ஸ்கேலும் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு ஸ்டிக்கு மாதிரி வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு சின்ன ஸ்டிக்கு மாதிரி வரைஞ்சி கீழே வந்துட்டு ஒரு 2 ஸ்டிக் இருக்க மாதிரி வரைஞ்சிட்டோம்னா நமக்கு கீழே வந்துட்டு ஒரு கம்பி மாதிரியும் மேலே ஒரு பெரிய 2 லைட் இருக்க மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக இதே மாதிரி இந்த சைடும் வந்துட்டு 2 ஸ்டிக் இருக்க மாதிரி வந்துட்டு நம்ம ட்ராயிங் பண்ணிக்க போகிறோம். ட்ராயிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது ரெண்டையும் ஃபுல்லாக வந்துட்டு பிளாக் கலரில் இருக்க மாதிரி நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு இப்போ பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்துட்டு வீடியோவில் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன், அதனால் பொறுமையாகவே பார்த்து வரைஞ்சிக்கோங்க. நானும் ஸ்லோவாக தான் பண்ணேன். இது மாதிரி வந்துட்டு பிளாக் கலர் வச்சு ஒரு ஸ்டிக்கு மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். அது மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இருக்கிற 2 இது ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம பிளாக் கலர் தான் பண்ண போகிறோம். மேலே வந்துட்டு 2 லைட் இருக்குது இல்லையா, அந்த பல்புக்கு மட்டும் நம்ம வேறு கலர் கொடுத்துக்கலாம். மற்றபடி வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம பிளாக் கலர் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நான் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் பார்த்து பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், கொஞ்சம் நல்லா என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் டைம் நல்லா கற்றுக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நான் பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நான் சும்மா ட்ரை தான் பண்ணியிருக்கேன். அதனாலே எனக்கு ஃபினிஷிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி லைட்டாக தான் கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மறுபடியும் கீழே டார்க் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததே நல்லாயிருக்கா இல்லை டார்க் பண்ணதுக்கப்புறம் நல்லாயிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏதோ இப்படி இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு லைட்டாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கு அப்படின்னு தோணுச்சு. நான் வந்துட்டு மறுபடியும் டார்க் பண்ணிட்டேன் லாஸ்ட்டாக. அது அவ்வளோக்கா செட் ஆகலை. இதுதான் நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், இன்னும் ஒரு லைன் போட்டோன்னா வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும். அது மாதிரி வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. அதுவும் வந்துட்டு பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம லைட்டுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் பண்ணிக்கலாம். 2 பல்பு மாதிரி இருக்கு இல்லையா கீழே, அதுக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய பல்பாக வரைஞ்சிக்கோங்க. நான் ரொம்ப குட்டியாக வரைஞ்சிட்டேன். ஃபர்ஸ்ட் இப்போ பண்ணுறேன் இல்லையா, அது கொஞ்சம் அதே சைஸில் அந்த இதையும் வந்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் டார்க்காக வந்துட்டு ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி நல்லா பெருசாக கொஞ்சம் டாட் வச்சிங்கன்னா அழகாக லைட் பளிச்சுன்னு தெரியும். இதுதான் நான் சொன்னேன், கொஞ்சம் டார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு நல்லா இல்லைன்னு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி லைட்டாக இருந்ததே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே வந்துட்டு மரக்கிளைகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி வந்துட்டு லீவ்ஸ் எல்லாம் வச்சு வரைஞ்சோன்னா நல்லாயிருக்கும். அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு எப்படி வரைகிறதுனே தெரியல. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பட் ஃபினிஷிங் வந்துட்டு நல்லா தான் இருந்தது. பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நல்லா இல்லைன்னு தோணுச்சு, அப்புறம் பண்ணதுக்கப்புறம் அழகாக தான் இருந்தது. இது மாதிரி வந்துட்டு நம்ம லீவ்ஸ் வச்சு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிளை தோணுதோ அது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஃபினிஷிங் வந்துட்டு நம்ம ஒரு
நீலாக இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் பெருசாக வந்துட்டு ஒயிட் கலரில் ரவுண்ட் பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக வந்துட்டு ஒரு நிறையா கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து இது மாதிரி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நிலா வந்துட்டு அழகாக தெரியும். நான் வந்துட்டு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நிலா கீழே வந்துட்டு ஷேடோ இருக்க மாதிரி வந்துட்டு நம்ம இது மாதிரி சும்மா லைட்டாக கோடு மாதிரி அங்கங்கே பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கீழே வர வர கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணிட்டோன்னா வந்துட்டு ஃபினிஷிங் செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சி. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு ஃபினிஷிங் பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன், அதனால் அழகாக இருந்தது. லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம டேப் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. சைடில் வந்துட்டு லைட்டாக எனக்கு டேப் வந்துட்டு நோட்டு பேப்பர் வந்துட்டு இது பண்ணிடுச்சு. நான் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி அதை நான் இது பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், ஃபினிஷிங் சூப்பராக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.